இப்போ மோட்டோ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G45 5G ஸோ அந்த டிவைஸ் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ தரப்புலேருந்து மோட்டோ G34 மொபைல் வந்து இருக்கும். அதோட நெக்ஸ்ட் வருஷன் தான் வந்து இந்த டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டோட G34 வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டிவைஸ் இது. நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, ப்ரோ 10,000 ஒரு ஃபோன் வாங்கணும், என்ன ஃபோன் வாங்கணும்னு கேட்கும்போது நம்மளால ஈஸியாக வந்து பார்த்தா மோட்டோ G34 வந்து ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே ப்ரோ, உங்கள் பட்ஜெட் வந்து 10,000 இன்னொரு 1,000 போட்டு 11,000 வந்து பார்த்தா கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி அந்த மோட்டோ G34 வந்து வாங்கிக்கோங்க, நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய டிவைஸ் வந்து பார்த்தா மோட்டோ G34 வந்து நம்மளே வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா சூப்பரான டிவைஸ் இது. அதோட நெக்ஸ்ட் வருஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G45 5G ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் நமக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் இந்த மோட்டோ G45 வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கூட உங்களுக்கு வந்து பார்த்தா கேஸும் வந்து பார்த்தா கொடுத்துட்றாங்க. தென் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, சிம் கார்டு டூல் வந்து இருக்கு, 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க, டைப் A to டைப் C சார்ஜர் கேபிள் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எதுவும் பாக்ஸ்க்குள்ள கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ G34 என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் டிசைன் தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக எந்த சேஞ்சும் வந்து கிடையாது. மோட்டோ G34 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மட்டும் உங்களுக்கு வந்து வீகன் லெதர் பேட்டர்ன் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரீன், ரெட், இது 3 கலர் ஆப்ஷன் வந்து இருக்கு. மூணுலையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் வீகன் லெதர் கொடுத்தது நல்ல விஷயம். IP ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா IP52 ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ரேட்டிங் இது. ஸோ தண்ணியெல்லாம் படாமல் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 192 கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 8 mm திக்னஸ் வந்து இருக்கு. டிசைன் பொறுத்த வரைக்கும் மோட்டோ G34க்கு G45க்கு நமக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி சேம் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.5 inches HD+ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. LCD பேனல் இது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபீமா உங்களுக்கு வந்து பார்த்தா 518 inch வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு வந்து பார்த்தா கார்னிங் கோரில்லா 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போன டைம் நமக்கு வந்து பார்த்தா பேண்டா ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த டைம் நமக்கு வந்து கார்னிங் கோரில்லா 3 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சென்டரில் உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெசல்ஸ் பொறுத்த வரைக்கும் கீழே மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஒரு பட்ஜெட் டிவைஸ் நம்ம பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது, அவ்வளோதான் வந்து கொடுத்துருப்பாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD+ பேனல் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இங்கே SD+ பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் மோட்டோ G34 இதே சேம் டிஸ்பிளே தான் இருந்துச்சு. பட் அதுக்குன்னு வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. அதுவும் நீங்கள் இண்டோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை வந்து இருக்காது, நீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட பிசிக்கல் பிளேஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். மேலே உங்களுக்கு வந்து பார்த்தா மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க, அது பக்கத்தில் வந்து டால்பி அட்மாஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு வந்து பார்த்தா வால்யூம் பட்டன்ஸ் வந்து இருக்கு, அதுக்கு கீழே பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர் பட்டன்லேயே நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து இருக்கு. லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து சிம் கார்டு ஸ்லாட் வந்து இருக்கு. இது ஒரு ஹைபிரிட் ஸ்லாட். ஸோ 2 சிம் கார்டு வந்து போட்டுக்க முடியும், அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கீழே உங்களுக்கு வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தா மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் C சார்ஜிங் போர்ட் வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸில் உங்களுக்கு வந்து டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. ஸோ மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு, அதுக்கப்புறம் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கனால நமக்கு வந்து நல்ல அவுட்புட் வந்து கிடைக்கும். ஓகே, மல்டிமீடியா பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் நல்லாவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 6s Gen 3 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த சேம் ப்ராசஸர் தான் நமக்கு வந்து பார்த்தா மோட்டோட G85 5G வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பிரைஸ் உங்களுக்கு வந்து 18,000 சேல் பண்றாங்க. பட் அந்த ப்ராசஸர் நமக்கு வந்து இந்த மோட்டோ G45 வந்து கொடுத்துட்டாங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4.10 lakhs மேல வந்து ஸ்கோர் வந்து கிடைக்குது. கண்டிப்பா வந்து இந்த பிரைஸ் வந்து நல்ல ஸ்கோர் இது. லாஸ்ட் டைம் நமக்கு வந்து Snapdragon 695 வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் 6s Gen 3 வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ப்ராசஸர் தான். பட் டே டு டே உங்களுக்கு வந்து எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. நீங்க டீசெண்டா வந்து கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிக்க முடியும். பட் இந்த 12,000 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும். இது கூட உங்களுக்கு வந்து LPDDR4 ரேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. UFS 2.2 வந்துருக்கு. 4+128 8+128 அப்படின்னு 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்கு. இது கூட உங்களுக்கு வந்து ரேம் பூஸ்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா MyUX வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த MyUX வந்து பார்த்தீங்கன்னா ஓன் ஸ்கின் தான். பட் இது நம்ம நியர்லி வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் லுக்கில் தான் வந்துருக்கும். Android 14 வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ தேவையில்லாத நம்ம ப்ளோட் வார்ஸ் அந்த மாதிரி எந்த ஆப்ஸ் வந்து இருக்காது, நீட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவைஸ்லேயே வந்து ப்ளோட் வெர்ஷன் அந்த அளவுக்கு அதிகமாக வந்து கிடையாது. மோட்டோட ஒரு சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மோட்டோட கெஸ்டர்ஸ் வந்து இருக்கு, நமக்கு மோட்டோட ஃபேமிலி ஸ்பேஸ், அதுக்கப்புறம் செக்யூர் ஃபோல்டர், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே, சாஃப்ட்வேர் அப்டேட் பொறுத்த வரைக்கும் Android 15 வந்து பார்த்தா கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே Android 15 வந்தாலும் நம்ம கொஞ்சம் லேட்டாக தான் வந்து பார்த்தா கொடுப்பாங்க. தென் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே நமக்கு வந்து மந்த்லி கொடுத்தா சூப்பராக வந்து இருக்கும். பட் ஆனால் யாருமே வந்து மந்த்லி கொடுக்குறது இல்லை. ஃபிளாக்ஷிப் டிவைஸ்க்கு எல்லாமே வந்து கரெக்டாக வருது மந்த்லி. நம்ம மோட்டோஸ் இல்லை, சாம்சங் அந்த மாதிரி டிவைஸ்லாம் சொல்கிறேன். பட் இந்த பட்ஜெட் டிவைஸ்
டிவைஸ்லாம் வந்து பார்த்தா செக்யூரிட்டி பேட்ச் வந்து மந்த்லி கொடுக்குறதே கிடையாது. 3 மந்த்ஸ் ஒருக்கா இல்லை வந்து 4 மந்த்ஸ் ஒருக்கா அந்த மாதிரி தான் வந்து பார்த்து கொடுக்குறாங்க. அதுலேயும் மோட்டோவால் நமக்கு நிறைய சாஃப்ட்வேர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் இந்த சாஃப்ட்வேர் நமக்கு வந்து அப்டேட் வரது தான் லேட் ஆகுமே தவிர பட் ஸ்கின் வந்து நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோட ஸ்டாக் கனெக்ட் வந்து நல்லாவே இருக்கும், சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து பிரச்சனை வந்து கிடையாது. பேட்டரி பொறுத்தவரைக்கும் 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து பண்ணும். பட் பாக்ஸ்லேயே உங்களுக்கு வந்து 20 வாட்ஸ்க்கான சார்ஜர் வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, பேட்டரி பேக்கப் பொறுத்தவரைக்கும் மோட்டோ G34 சூப்பரான பேட்டரி பேக்கப்பாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, தென் 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 1080p 30 ஃப்ரேம்ஸ்ல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, பட் டீசென்டான ஃபோட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 5G பொறுத்த வரைக்கும் 13 5G பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தென் ப்ளூடூத் 5.1 வந்து இருக்கு, Wi-Fi 6 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. VoIP சப்போர்ட் வந்து இருக்கு. VoIP சப்போர்ட் இருக்கனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G கால்ஸ் வந்து பேசிக்க முடியும். அது நல்ல ஃபீச்சர் இது. ஓகே, ஃபைனலாக பிரைசிங் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் 2 ரேம் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 11000 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 13000 பிரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. G34 கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு 1000 பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் 1000 rupees இன்ஸ்டன்ட் பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து 8+128 வாங்குங்க, 4GB RAM வந்து வாங்காதீங்க. 8+128 உங்களுக்கு வந்து பேங்க் ஆஃபரோட 12000 அந்த பிரைஸ்க்கு வந்து கிடைக்கும். 12000 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக இந்த டிவைஸ் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி டிவைஸ் தான். உங்களுக்கு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். கேமராவும் நமக்கு நல்லா டீசென்டான ஃபோட்டோஸ் வந்து எடுக்கும். ஓகே, பட் 13000 வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னோட ஆப்ஷன் சொல்லி கேட்டேன். இன்னும் 2000 போட்டு சீமா ஃபோன் ஒன்றும் Realme P1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பேங்க் டிஸ்கவுண்ட் வாங்கிட்டு போகிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த 2 டிவைஸ் பற்றி ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த டிவைஸ்க்கான பெஸ்ட் பே லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.